சிவகங்கை அருகே காட்டுப்பகுதியில் 8 பேர் கொண்ட மர்ம கும்பலால் அண்ணன் தம்பி இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மஞ்சு விரட்டு போட்டியால் நிகழ்ந்த விபரீத இரட்டை கொலை சம்பவம் குறித்து இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா நாச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்த ஆண்டிச்சாமி என்பவரின் மகன்கள் சுபாஷ் மற்றும் ஜெயசூர்யா. இந்த சகோதரர்கள் தங்களது நண்பர்களான ராஜேஷ் மற்றும் நவீன் ஆகியோருடன் சேர்ந்து மஞ்சு விரட்டுக்காக காளை மாடுகளை வளர்த்து வந்தனர். மேலும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெறும் இடங்களுக்கு தங்கள் காளைகளை கொண்டு சென்று போட்டியில் பங்கேற்பதையும் வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த நிலையில் சிவகங்கை அருகே கொல்லங்குடி கல்லணை பகுதியில் உள்ள ஆரஸ்பதி காட்டுக்குள் சகோதரர்கள் சுபாஷ் மற்றும் ஜெயசூர்யா ஆகியோர் தங்களது காளைகளுடன் தங்கியிருந்துள்ளனர். அவர்களுடன் நண்பர்களான ராஜேஷ், நவீன் உட்பட மூவரும் இருந்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் திடீரென்று அந்த பகுதிக்கு 3 மோட்டார் சைக்கிளில் வந்த 8 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவர்களை அரிவாளை கொண்டு வெட்டியுள்ளனர். இதில் சகோதரர்கள் இருவரும் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கும்பலின் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பிச் சென்ற நண்பர்களில் ராஜேஷும் நவீனும் காளையார் கோவில் போலீசாருக்கு சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற போலீசார் சகோதரர்களின் உடல்களை கைப்பற்றி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இரட்டை கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஜூன் மாதம் 22ஆம் தேதி கல்லல் அருகே பணகுடியில் மஞ்சு விரட்டு நடந்துள்ளது. அப்போது சகோதரர்களின் மாட்டை பிடிப்பதில் இருதரப்பினரிடையே வாய்த்தகராறு ஏற்பட்டு அது கைகலப்பில் முடிந்துள்ளது. இச்சம்பவத்துக்கு பழிக்கு பழியாக அந்த கும்பல் நள்ளிரவில் வந்து கொலையில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் கிடைத்துள்ளதென போலீசார் தெரிவித்துள்ளனர். மஞ்சு விரட்டு போட்டியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக அண்ணன் தம்பியை 8 பேர் கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.